வணக்கம் தமிழ் மக்களே, நன்றி வணக்கம். நான் கேரளா வைத்தியர் ஸ்ரீ செல்வராஜ் மூப்பனார் பேசுகிறேன். எல்லாருக்கும் நம்ம தமிழ் மக்களுக்கு வேண்டி கொஞ்சம் ரொம்ப நம்மளால் முடிஞ்ச நன்மை நம்ம தமிழ் மக்களுக்கும் கூட போய் சேரணும். அவங்களுக்கு இந்த நன்மையை குறித்து கொஞ்சம் நல்ல யதார்த்த நான் இங்கே உண்மையாக உள்ள வைத்தியமாக இருந்தாலும் சரி தான், உண்மையாகத்தான் பார்ப்பேன். அதே மாதிரி மாந்திரியம் விஷயமாக இருந்தாலும் சரி, நல்லது மாத்திரம்தான் செய்வேன். இது ரெண்டுமே நல்லது தான் நான் செய்வேன். வைத்தியம் பார்த்தாலும் நல்லது தான் செய்வோம், மாந்திரியம் பார்த்தாலும் நல்லது தான் செய்வோம். அந்த நல்லது செய்கிறதுல என்னன்றதுன்னா, இப்போ நான் சமீப காலத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த தாயத்து, அதாவது மாந்திரிய தாயத்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. சந்தோஷம், ரொம்ப நன்றி. அது வேணும்னுள்ளவருக்கு நான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்றைக்கி வீடியோவை பண்ணி பதிவிட்டுருவோம். அப்புறம் அவங்களுக்கும் கூட நல்ல ரீதியில் எல்லாருக்கும் அது பயன்படணும்ல. அப்போ தாயத்துன்னு சொன்னோடனே அவங்க பல தாயத்துக்கு அவங்க கேட்குறாங்க. தாயத்துன்னா நம்ம இது நான் கொடுக்கக்கூடிய தாயத்து நல்லதுக்கு மாத்திரம்தான் கொடுப்போம். அதாவது உண்மையாக வாழ்கிறாங்க, சத்தியசந்தமாக வாழ்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா, ஒன்று நம்ம என்ன கெட்ட நேரத்தால் கஷ்டப்படலாம், பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அடுத்தவன் நம்மளை கெடுக்கிறதுக்காக கஷ்டப்படுத்துவாங்க. இப்படி 2 கஷ்டங்கள் இருக்குது. நம்ம கெட்ட நேரத்தால் வர்ற கஷ்டமும் இருக்குது. ஏன்னா அடுத்தவன் நமக்கு வேண்டி ஏவல், பில்லி, சூனியம் செய்வனை இப்படி என்னத்தையாவது ஒன்று செஞ்சு நம்மளை கெடுக்கிறதுக்காக செய்வாங்க. ஏன்னா நம்ம வளரக்கூடாது. நம்மளை வளர்ந்துட்டோம்னா அவங்க கண்ணில் இதாகி போயிடும். அதாவது எப்போவுமே அது எல்லோரும் இந்த ஊருக்காரவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் ஆறு பார்த்தாலும் சரி, நம்மக்கிட்டலாம் நல்லா ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்ல காரியங்கள்லாம் செய்வாங்க. ஆனால் நம்ம அவங்கள காட்டில் கொஞ்சம் ஒரு படி வளர்ந்துட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப இது என்ன வந்துடும், இந்த அசூயை வந்துடும். அசூயைக்கும் குசுப்புக்கும் மருந்து இல்லைல்ல, புரியுதா? அந்த அசூயனால் இவங்க என்ன செய்வாங்க, இவங்க நல்லா இருக்கிறவங்கள கெடுக்கிறதுக்காக பல இந்த கொஞ்சம் இந்த கிரிமினல் மந்திரவாதிகள் இருக்காங்க. அதாவது நல்ல மந்திரவாதிகள் இருக்காங்க, கிரிமினல் மந்திரவாதிகள் இருக்காங்க. இந்த கிரிமினல் மந்திரவாதிகள் என்ன செய்வாங்கன்னா, அடுத்தவனை கெடுக்கிறதே அவங்களுக்கு வேலை. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி இந்த வசியம், மற்றது மறிச்சது, அந்த தாயத்து இந்த தாயத்துன்னு சொல்லி கொஞ்சம் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. என்னென்னா ஆளுகளை ஏமாத்துறக்கூடிய விஷயங்கள் கம்ப்ளீட்டாக அவங்க தான் செய்வாங்க. அவங்க அந்த மாதிரி செய்கிறதில்ல. இப்போ நம்மளே இருக்கணும்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த உண்மையாயிட்டு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது, புரியுதா? அந்த உண்மையாய வாழ்க்கை நம்மளை வாழணும். இப்போது மந்திரவாதத்துக்கு இந்த இது கொஞ்சம் பேர் பிளாக் மேஜிக் இப்போ செய்கிறவங்க இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்கானுங்க. கொஞ்சம் பேர் இல்லை, ரொம்ப பேர் இருக்கானுங்க. அது மாத்திரம் இப்போ இது நடத்தி அடுத்த வீட்டில் குட்டி கலட்டாக உண்டாக்குறவங்க இருக்காங்க. அது அது அவங்களுக்கு காசு செய்கிறவங்களுக்கு காசு கிடைக்கும், இந்த பிங்களுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இதுதான். ஆனால் நம்ம ஜீவிதம் பாழாகி போயிடும். இந்த அடுத்தவங்க கெடுத்து நம்ம அடுத்தவங்க செய்வனை செஞ்சு விட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோம் பாருங்களே, அது ரொம்ப பரிதாபமான கஷ்டமாக இருக்கும். இந்த நேரம் சரியில்லைனாலும் கூட எப்படியாவது ஆண்டவன் நம்மளை கைவிடாமல் பார்த்துருவாங்க. இந்த அடுத்தவன் கெடுதல் பண்ணுறான் பாருங்கள், இந்த ஏவல், பில்லி, சூனியம், ஜெய்வனைன்னு சொல்லி வைக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு செஞ்சு விட்டாங்கன்னா இந்த நம்ம தெய்வம் கூட நம்மக்கிட்ட அடுத்து வராது. நம்ம தெய்வம், நம்ம காப்பாற்றுற தெய்வம் கூட அடுத்து வராது. வாத்தானியம் கனிப்படி இவங்க செய்கிறவங்க இந்த சுடுகாட்டிலையும் கடிகாட்டிலையும் என்னைக்காவது இந்த எங்கிட்டு கிடக்கிற பிசாசிகளையே பூரா வச்சுக்கிட்டேன்னு செய்கிறாங்க. அப்போ இந்த பிசாசிகள் இருக்கிற இடத்துல தெய்வம் கூட குடியிருக்காது. அப்போ தெய்வம் மாறிடுஞ்சிடும். அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட முடியும். அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அப்போ அதனால் அதனால தான் இந்த தாயத்தை பற்றி உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். என்கிட்ட நம்ம இங்கே நான் நல்ல தாயத்தை கொடுக்குறேன். நம்ம இங்கே ஒரு மடம் இருக்குது, கோயில் மாதிரி ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்தில் நான் எங்கள் குலதெய்வத்தை வச்சு மடத்தில் பூஜை பண்ணிட்டுறேன். இந்த தாயத்து நம்ம கொடுக்குறோம். இது என்னத்துக்காக கொடுக்குறேன்றா,
நான் இப்போ சொல்கிற பிரச்சனைக்கு தான். அதாவது வேறு எந்த பிரச்சனைக்கும் இந்த கொடுக்குன தாயத்து பிரயோஜனப்படாது. நான் சொன்னேன்ல, இந்த அடுத்தவன் கெடுத்து நம்மளை கஷ்டப்படுறோம்ல, அதிலிருந்து நம்ம தப்புக்கிறது தான். உங்களுக்கு புரியுதா? எல்லோரும் கேட்குறாங்க, இந்த இந்த தாயத்துன்னு சொன்னோன்னே ஆளு கேட்பாங்க, இந்த வசியம் இந்த இந்த அதுக்கு இதுக்கு தாயத்து வேணும், அப்படியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் புரியுதா? இப்போ 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 ஒரு ட்ரெண்ட் இறங்கியிருக்குது. இந்த மந்திரவாதி எல்லாம் சொல்லியிருக்காங்க, புருஷன் பண்டாட்டின்னா நம்மளுக்கு ஒத்து வைக்கணும், அவங்களுக்கு என்னது கைவசம் கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும்னு சொல்லி புருஷன் பண்டாட்டி சரி பண்ணுறாங்களாம் மந்திரவாதம் செஞ்சு. இழிச்சா பயிர்களே, அப்படி தான் நான் சொல்லுவேன். எவன் இப்படி செஞ்சாலும் அவன் இழிச்சா பயிர், அவன் வந்து காசுக்காக அடுத்தவனை கெடுக்கிறாங்க. நம்ம குடும்பங்கிறது நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? ஒரு கல்யாணங்கிற மந்திரவாதம் செஞ்சு பண்ண கைவசம் கொடுத்து புருஷன் பண்டாட்டியை வாழ்கிறதா குடும்பம் வாழ்க்கை? என்னங்க நீங்கள் பைத்தியக்காரமாக இருக்காங்க. புருஷன் பண்டாட்டிக்குள்ள ஒரு காரணவசாலும் இந்த கைவசமோ மந்திரவாதமோ மையோ ஒரு வேலையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி துஷ்டத்தனங்கள் ஒன்றும் இங்கே வீட்டுகளை கொண்டு ஏற்றுவீங்களா, உங்கள் வீடை குட்டிச்சவராகி போயிடும். நான் உண்மையை சொல்கிறேன், புரியுதா? அப்போதைக்கு இது வைக்கும்போது அப்போதைக்கு ஒரு ஆட்டுவாங்க, அது கழிஞ்சு அதை கிடக்குது. அவன் ஒன்று ஒரு கல்யாணம்னா எப்படி இருக்கணும்? ஆயிரங்காலத்து பயிர் அந்த காலத்து உள்ள ஆளுங்க சொல்லிடுவாங்க, கல்யாணம்னா ஆயிரங்காலத்து பயிர். அது எப்படி? ஒரு மனசும் 2 உடம்புமா இருக்கணும் ஒரு கல்யாணம் வச்சா. அப்படின்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் பண்ணால், அதாவது கணவன் ஒரு கஷ்டத்தில், ஆனால் மனைவிக்கு இருக்க பொறிவு இருக்காது. அவங்களுக்கு மனசு துடிக்கணும், என் கணவன் கஷ்டப்படுறானே, நம்ம அந்த கஷ்டத்தில் நம்ம எப்படி அதை உதவி பண்ணணும், நம்ம எப்படியாவது நம்மளை உசுரை கொடுத்தாவது அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனைவிக்கு இருக்கணும். அல்லது மனைவி ஒரு கஷ்டப்பட்டால் புருஷனுக்கு இருக்கணும், ஐயோ நம்ம மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சே, நம்ம உயிரை கொடுத்தாலும் நம்மளை மனைவியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அது எப்படி வரும்? இந்த மந்திரவாதம் செஞ்சோ, இந்த 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 வசியம் கொடுத்தோம், அப்படி கொடுத்தோம், இப்படி கொடுத்தா வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் பொய் வாழ்க்கை, அதெல்லாம் காம வாழ்க்கை. உங்களுக்கு புரியுதா? இந்த காம வாழ்க்கையும் இருக்குது, நல்ல வாழ்க்கையும் இருக்குது. நல்ல வாழ்க்கை வாழணும்னா மந்திரவாதம் செஞ்சு வாழாதீங்க. குடும்பத்துக்கு இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு இல்லை, புருஷன் பண்டாட்டிக்கு மந்திரவாதம் செஞ்சு ஒரு காரணம் வச்சாலும் வாழாதீங்க. அப்படி வாழ்கிற வாழ்க்கையே இல்லை. புரியுதா? எந்த காரணம் வச்சாலும் நீங்கள் மந்திரவாதம் செஞ்சு ஒரு குடும்பமாயிட்டு வாழாதீங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்றுக்குள்ள ஒன்று, ஏன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று. நீங்கள் ஒரு இப்போ புருஷனுக்கு இப்போ என்ன கைவசம் கொடுக்குறீங்கன்னா பெண்டாட்டிக்கு பங்கு இருக்குது. புரியுதா? அவன் படுற கஷ்டம் நீங்களும் 3 அரட்டி கஷ்டம் நீங்கள் படணும். நீங்களா புருஷன் புருஷனுக்கு கொடுத்தா, இல்லை புருஷன் பெண்டாட்டிக்கு கொடுத்தாலும் சரி, இந்த கொடுத்தவன் அவன் கொஞ்ச நாளைக்கு மயங்கி இருப்பாங்க அந்த இதில், அது கழிஞ்சு அவன் படுற கஷ்டத்தில் 3 அரட்டி நீங்கள் விட்டு ஆகணும். காமத்துக்கு வேண்டியதை, காம வாழ்க்கைக்கு வேண்டியதை எல்லோரும் கைவசம் கொடுத்து அவங்கள கைவசப்படுத்துறது, ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும். ஏன் அவங்க மனசார வரமாட்டாங்களா? ஏன் நீங்கள் மந்திரவாதம் செய்ய போகிறீங்க? உண்மையாக வாழ்கிறவங்க யாருமே இப்போ மந்திரவாதம் செய்ய மாட்டாங்கம்மா. உங்களுக்கு ஐயா, நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க, இது அம்மாவாக இருந்தாலும் ஐயாவாக இருந்தாலும் எல்லோரும் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாக வாழ்கிறவங்க யாருக்கும் மந்திரவாதம் செய்ய வேண்டிய தேவையில்லை, அடுத்தவன் சொல்லு பேச்சு கேட்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நீங்கள் ஒரு கல்யாணங்கிறது முதல்ல அது என்னன்றது தெரியாமத்தே இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, மந்திரவாதம் செஞ்சு பிள்ளைகளை வச்சாங்க, கல்யாணம் என்ன புருஷன் மட்டாடியை சேர்த்து வைக்கிறாங்க, என்ன மசரை சேர்த்து வைக்கிறாங்க. நான் அப்படி தாங்க கேட்குவேன். எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ஏன்னா இதுக்கெல்லாம் சொல்லும் பொழுதுக்கே எனக்கு கோபம் வருது. ஏன்னா இவன் என்ன இந்த மந்திரவாதம் செஞ்சு ஏயா ஒரு குடும்பத்தை புரிஞ்சு போகிற குடும்பத்தை ஒன்றா சேர்க்கணும், அந்த மந்திரவாதம் செஞ்சால் ஒன்றா சேருமா?
அவன் கடைசி வரை வாழுவானா? கடைசி வரை உன் கூட்டத்தை வாழுவானா? அவளாக இருந்தாலும் வாழுவாளா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, மந்திரவாதம் செஞ்சு கொண்டு வந்தால் உனக்கு கடைசி வரை நீ நாளைக்கு கிடக்கும் பொழுதைக்கு உனக்கு கஞ்சி ஊற்றுவான்னு நம்பிக்கை இருக்குதா? கண்டிப்பாக வாழ முடியாது. மந்திரவாதம் செய்தவங்கெல்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. அனுபவிச்சு தான் செத்துருக்காங்க. எனக்கு ஏன் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். புருஷனுக்கு மந்திரவாதம் செஞ்சு கொண்டு வந்து புருஷனை அடிமை மாதிரி வச்சுருப்பாளுங்க. அவள் சாவும் போது இல்லை, புருஷன் செத்துருவான் முதல்ல, அவன் போய் சேர்ந்துட்டான். ஆனால் இவ கடந்த இழுக்கிற இழுப்பு காக்கணும். எல்லார மூஞ்சிலையும் குத்து எடுக்கு கடந்து 4 வருஷம் 3 வருஷம் கடந்து இழுத்து புண்ணு வச்சு அப்படி ஒரு படுக்கையில் படுத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் செத்துருக்குது. பொம்பளையாக இருந்தாலும் ஆம்பளையாக அப்படித்தான். ஆம்பளையும் சொந்த பெண்டாட்டிக்கு அவன் என்ன மந்திரவாதம் செஞ்சான்னா அவன் 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 சிலப்போ அந்த பொண்ணு வேகமாக போய் சேர்ந்துடும். மேலே போய் சேர்ந்துட்டு அப்புறம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. ஆனால் இந்த மந்திரவாதம் செஞ்சு இருக்கான்ல, சாக இல்லாமட்டு அனுமதி செஞ்சவங்க. புரியுதா? என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஏன் புருஷன் பொண்டாட்டிக்கெல்லாம் மந்திரவாதம் செய்கிறீங்க? புருஷனுக்கு ஒன்று வந்தால் பொண்டாட்டி தானே செய்யணும். பொண்டாட்டிக்கு தானே அந்த வருத்தம், அந்த தோஷம் 2 பேருக்கும் தானே. இப்போ ஏன் இப்படி செய்கிறீங்க? உண்மையான அவனானங்கி நீங்கள் மந்திரவாதம் கிந்திரவாதம் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அவன் வந்து வாழுவேன், அவன் லாஸ்ட்டு வரை இருப்பேன். ஒன்றும் செய்ய வேண்டாம். மந்திரவாதம் கிந்திரவாதம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுதான் வாழ்க்கை. இந்த மந்திரவாதம் செஞ்சு அந்த அப்பளத்தைக்கு அது காம வாழ்க்கை. என்ன சம்மந்தச்சோளம் அப்படித்தான் சொல்கிறேன். காம வாழ்க்கை வாழாதீங்க யாருமே, உண்மையாக வாழுங்க. வேற ஒருத்தருக்கு செய்கிறவனை கூட எனக்கு குத்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அசி கொண்டு செய்கிறான், போயிட்டு போய். ஆனால் பெண்டாட்டி புருஷனுக்குள்ள அந்த மந்திரவாதம் செய்கிறாங்க அவர் ஒரிக்கலும் அது தப்பு, அதை மன்னிக்க முடியாத தப்பு. அந்த மாதிரி இந்த புருஷன் பெண்டாட்டிகளை கோச்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் இந்த அது கொடுக்குறேன், இந்த இது மசி அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு யாரும் கொடுக்காதீங்க. அவன் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறான்னா வந்துடு போய் திருப்பி அவனே வரணும். அப்போ தான் உண்மையாக இருப்பேன். நீங்கள் யோசிக்க வேண்டிய காரியமானது. மந்திரவாதம் கொண்டு செஞ்சு கொண்டாந்தா அவன் என்ன 3 நாளைக்கு இருக்க போகிறேன், நான் நல்லாவா இருக்க போகிறேன்? அவன் அப்போதைக்கு வந்தாலும் என்னத்தையாவது உங்ககிட்ட தானே சுருட்டி பறக்க இல்லை கிட்டதெல்லாம் பறக்கிட்டு அவன் போயிடுவான். பொம்பளையாயெல்லாம் அப்படித்தான் இருப்பான். உங்களுக்கு புரியுதா? யாருக்கிட்டையும் போய் புருஷன் பொண்டாட்டிக்கு வேண்டி மந்திரவாதம் செய்யாதீங்க, ஒரு மருந்து வைக்காதீங்க. நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, அது அந்த மாதிரி வாழ்கிறது ஒரு வாழ்க்கை இல்லை. கொஞ்ச நாளைக்கு காம வாழ்க்கைக்காக இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. காமம் போயிட்டு அப்புறம் ஒரு யதார்த்த வாழ்க்கைக்கு நீங்கள் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு உதவாது. இந்த காம வாழ்க்கை தான் அந்த மாதிரி வாழ முடியும். அது இப்போ புருஷன் பொண்டாட்டி செய்கிறவன் வெளியில் ஒருத்தி செய்கிறாலும் அதுதான். அவனாயிலும் அவளாயிலும் காம வாழ்க்கை மாத்திரம்தான். காம வாழ்க்கை இங்கே அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது, அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு புரியுதா? அதனால் உங்களுக்கு பரஸ்பரம் நல்ல சந்தோஷத்தோடு நீங்கள் வாழணுமா? குடும்பத்துக்கு நீங்கள் யாருமே மந்திரவாதமோ மாயமோ மந்திரமோ மாயமோ ஒன்றுமே செய்யாதீங்க. அப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகே, அப்படி நான் இதை அதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பேர் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நாங்கள் புருஷன் சரியில்லை, நான் கோச்சிட்டு போயிட்டு அவன் திருப்பி வரணும், அவனை வருத்தி தெரியா சாமின்னு தான் எங்ககிட்ட இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, பொண்டாட்டி சரியில்லை, அவள் கோச்சி போயிட்டா அவளை வந்து இப்போ என்கிட்ட வருத்தி தருவீங்களா அப்படிங்குவாங்க. நான் இதுக்கெல்லாம் ஒன்றும் யாருக்கு வேண்டி செய்ய மாட்டேன். ஏன் அவரவர் சுய புத்தியில் வந்தால் தானே உங்களுக்கு உதவும். உங்களுக்கு உதவணும் இல்லை. நான் மந்திர ஜாதம் செய்து வருத்தியால் அவன் வாழ்க்கையத்தான் தொலைக்கணும் ஒழிஞ்சு உங்களுக்கு உதவாது. புரியுதா? ஒருத்தனை கெடுத்து ஒருத்தனை நல்ல வாழ்க்கை வாழ வைக்கணும்னு எந்த தேவையும் இல்லை. மனசிலாயில்ல? உங்களுக்கு புரியுதாப்பா? ஒரு ஆளுக்கு எடுத்து ஒரு ஆள் வாழ்கிறது அது வாழ்க்கை இல்லை. ஒரு ஆளை நேட்டத்துக்கு வேண்டி தான் அது செய்கிறது. அது வாழ்க்கை இல்லை, அது துரோகம், மன்னிக்க முடியாத துரோகம். புரியுதா உங்களுக்கு? அதனால் இன்னும் இது இந்த டிவி கேட்குறவங்களான இந்த காணொலி யாருக்கெல்லாம் கேட்குறீங்களோ நீங்களாவது கொஞ்சம் சிந்திச்சிருங்க.
இந்த மாதிரி ஒரு புத்தி யாருக்குமே வரக்கூடாதுன்னு நீங்களே அது தீர்மானிங்க. இந்த மாதிரி இல்லது இது நீங்கள் வேணா ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய ஷேர் பண்ணி கொடுங்க, எல்லாருக்கும் அது கிடைக்கட்டும். காரணம் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றவங்க உலகத்தில் ரொம்ப பேர் இருக்காங்க. இதை சொல்லி இந்த இந்த கிறுக்கு இந்த 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 இவங்க இந்த 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 களவாணி பயலுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த மந்திரம் கொடுத்தா மாயம் கொடுத்தா அவன் வாழ்ந்துருவேன், மற்ற அவன் வாழ்ந்துருவா அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை வாழ்க்கையை கெடுக்கிறதே. அது நல்லா செய்ய முடியாது. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் உண்மையாக வாழணும்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையாவது உண்மையாக வாழ்வீங்க. நம்ம என்னத்துக்கு வாழ்கிறோம்? நம்ம என்னத்துக்கு நம்ம இந்த பூமியில் பிறந்து வளர்ந்துருக்கோம்? நம்ம எப்படி வாழ்கிறது என்னத்துக்காக? அடுத்தவனுக்கு எடுத்து நம்ம வாழ்ந்துட்டு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு புரியுதா? ஆரைக்குமே ஒரு கெடுதல் நினைக்கக்கூடாது. நம்ம பிறந்து வளர்ந்தால் நம்ம பேர் சொல்லணும். அடுத்த ஆளுக்கு தலைமுறை பேர் சொல்லணும்னா நம்ம நன்மை மாத்திரம் செஞ்சால் பேர் சொல்லணும். உங்களுக்கு புரியுதா? தீமை செஞ்சாலும் பேர் சொல்லுவாங்க. அப்போ அந்த தீமையை கொண்டு போக முடியாது. ஆனால் நீங்கள் செய்கிற நன்மையெல்லாம் கொண்டு போகலாம். கொண்டு போகிற சொத்தாயிட்டு கணக்காகும். புரியுதா? நம்ம எம்பிட்ட நன்மை செஞ்சுருக்கோமோ அதைத்தான் நம்ம கொண்டு போக முடியும். அல்ல குறைய கோடியில் சம்பாரித்து வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், மற்ற 4 காரில் போகிறேன், 10 அங்கத்த காரில் போகிறேன், இது ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதை அப்படத்தைக்கு ஆட்டத்தான் முடியும். இது பிரபஞ்ச சக்தியாகும். இது யதார்த்த பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தியில் ஒருத்தனுக்கும் வேலை காட்ட முடியாது. புரியுதா? அப்போ என்ன வேலைன்னா அப்படி பகுமானம் பண்ணலாம். ஆனால் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. கொண்டு வர சொத்து இருக்குது நிறைய. நீங்கள் செஞ்ச புண்ணியம், நீங்கள் செஞ்ச தருமம், நீங்கள் செஞ்ச நன்மை, இது பூரா கொண்டு வர சொத்து. உங்களால் முடிஞ்சால் நம்ம வாழணும். நம்மளை வாழ்ந்து உங்களுக்கு நீங்கள் வாழ்கிறீங்க, நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இந்த பூமிக்கு பாரம் இல்லாத வாழ்க்கை வாழணும். நம்ம பிறந்து வளர்ந்து அடுத்தவனுக்கு எடுத்து நம்ம வாழ்ந்தது அது ஒரு வாழ்க்கையே இல்லை. அது கொண்டு வர சொத்தும் இல்லை. நம்ம பெரிய இந்த இதிலெல்லாம் காரெல்லாம் வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன், பெரிய மாளிகையில் தங்கினேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்த்தம். புரியுதா? அதிலெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்லை. நமக்கு வேண்டிய யாரும் கூட சாக போகிறதில்ல. இதில் உண்டாக்குறது உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய அம்மா என்றதுக்காக ஒரு சுயபுத்தியில் தானே இதை உண்டாக்குவாங்க. அவங்க யாரும் இதுக்கு வேண்டி அவனை பார்க்க மாட்டாங்க. இது உண்டாக்குனவே வேன்னு சொல்லிக்கிட்டு இது கிடத்தாலும் இந்த திங்கிறதுக்கு பிறந்தாங்க இல்லை, அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சொந்த மக்கள். புரியுதா? அடுத்தவனை ஏமாற்றி தான் மக்களுக்கு வேண்டி வந்தாச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் மக்கள் என்ன செய்வாங்க? இங்கே 4 நாளைக்கு கிடக்கும்பொழுதே திரும்பி கூட பார்க்க மாட்டேன், காரி துப்புவேன். அவங்க பக்கத்தில் கூட வர மாட்டேன். அப்போ என்னத்துக்கு நீங்கள் எனக்கு கோபம் வருது, என்னத்தையாவது பேசிவிடுவேன், அது வேறு என்னத்துக்கு நீங்கள் அடுத்தவனை கெடுத்து உங்கள் மக்களுக்கு செஞ்சு வச்சு உங்கள் மக்கள் இதை வச்சு வாழ முடியுமா? அதாவது அந்த சொத்து திங்கிறவன் பூராமே இங்கே நல்லா வாழ மாட்டேன். அடுத்தவனை ஏமாற்றி நம்ம சம்பாரித்த சொத்து நம்ம மக்கள் தின்னாலும் நம்ம மக்களுக்கு அந்த பாவம் தான். அதனால தான் பிற்காலத்துக்கு அது ஏற்கப்படாங்கிறேன். அந்த காலத்தை சொல்லியிருக்கேன். பிற்காலமும் தலைமுறையெல்லாம் இது இந்த பாவம் சுமக்கணும்னு. ஏன்னா இந்த சொத்து அவன் ஏமாற்றி வச்ச சொத்து இவன் திங்கிறான்ல, அப்போ இவனு அந்த பாவத்தில் ஏற்கணும்ல. புரியுதா? அது மாதிரி நம்ம உண்மையாக வாழணும். நம்ம என்னத்துக்காக பிறந்து வந்திருக்கோம்? பிறந்த பிறப்பு அதில் உண்மையாக வாழணும். அந்த உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து வர்றவங்க தான் நம்ம கொண்டு போகிற சொத்து சம்பாதிக்க முடியும். கொண்டு போகிற சொத்து தான் நம்ம செய்கிற புண்ணியம், தருமம், நீதி. உங்களுக்கு புரியுதா? நன்மைனா யாருக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு உதவி செய்கிறோம், நம்மளுக்கு கொடுத்து வாரையும் நிறைக்க முடியாது. நம்மளை பிரவர்த்தியில் நல்லது செய்யலாம், நம்மளை வாக்கால் நல்லது செய்யலாம். ஒரு ஆள் ஒரு வழி கேட்டாங்க, அவங்களுக்கு வழி சொல்லி கொடுத்தா அது ஒரு நன்மை தானியா? நல்ல கரெக்டாக வழி சொல்லி கொடுத்தா அவருக்கு அது ஒரு நன்மை தானியா? அது வாக்கால் ஒரு நன்மை செய்கிறதா? அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நன்மை மாத்திரம் செய்யப்படுங்க செய்யுங்க. அப்போத்தான் உங்களுக்கு வாழ்ந்துட்டு இந்த பூமியில் வாழ்ந்துட்டு பாரம் இல்லாமல் பூமிக்கு பாரம்னு சொல்லுவாங்க. பூமிக்கு பாரமாக வாழ்ந்துட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு அழகான கையை கால் எல்லாம் தந்து ஆண்டவன் ஒன்று யோசித்து பாருங்கள்.
எம்புட்டோ பேர் கை இருக்கா கால் இருக்கா ஒன்றும் இல்லாமல் வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் எம்புட்டு பேர் சுகிக்கிறாங்க எல்லாம் தந்துட்டு. அதில் வேற ஒரு வர்க்கம் இருக்குது, அது அதெல்லாம் காட்டிலும் கஷ்டம். எப்படி அவங்க என்னமோ இந்த உலகத்தில் என்னமோ அவங்க தான் என்னத்தையும் உலகத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி சில ஆள்காரெல்லாம் காட்டுற பகுமானம் பார்த்தா சகிக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் வாழ்கிறாங்க ஆளுங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும். அதனால் நீங்கள் உண்மையாக வாழுங்க. அப்போ இந்த உண்மையாக வாழ்கிறவங்களுக்கு வேண்டி தான் நான் இந்த தாயத்து நான் செய்கிறேன். தாயத்தை குறித்து தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ தாயத்து நம்ம கொடுக்கணும்ல. சரி, இது என்னத்துக்கு நான் இந்த தாயத்து கொடுக்குறேன்னா, உங்களுக்கு அடுத்தவங்க, அதாவது உங்கள் வாழ்க்கை நீங்கள் நல்லா வாழணும். உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் ஆண்டவன் உங்களுக்கு தந்த அனுக்கிரகம் எல்லாம் கிருத்தியமாயிட்டு கிடச்சி நீங்கள் வாழ்ந்ததே ஆகணும். அதுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை அடுத்தவன் பிடிங்கிட்டு போயிடுவான். இந்த மந்திரவாதி செய்கிற வேலையில், இந்த மந்திரவாதிகள் சில வேலைகள் செய்வாங்க. இந்த மைய வேலை, ஓட்ட வேலை, மற்ற வேலை, மறிச்ச வேலை, இந்த 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 வியாபாரம் நடத்தி கொடுக்குறான். நான் என்ன வியாபாரம் நடத்தி கொடுக்குறேன்? அவனுக்கு விதித்ததில்லே நடக்க வேண்டியது. நமக்கு விதித்தது நடத்த அந்த மந்திரவாதிகிட்ட போயிட்டு போக வேண்டிய தேவையில்லையே. ஏன்னா விதித்தது நடக்க மாட்டேங்குது. அது நம்ம ஒன்றும் என்ன இதாக இருக்கும், டைம் சரியில்லாமல் இருக்கும். இந்த டைம் சரியில்லாதவருக்கும் அடுத்தவங்களால் ஏவல், பில்லி, சூனியம், கைவசம் இந்த மாதிரி பிரச்சனையில் இந்த 2 இதுதான் நமக்கு தோஷமாயிட்டு மாறுறது. அது இந்த 2 தோஷமும் நம்மளை பாதிக்காமல் நான் நான் நம்மளை இந்த என்கிட்ட இந்த தாயத்து வாங்குறவங்களுக்கு அந்த 2 தோஷமும் உண்டாகாது. உங்களுக்கு புரியுதா? என்ன தோஷம் உண்டாகாது? இந்த அடுத்தவன் செஞ்சு விடுற ஏவல், பில்லி, சூனியம், இந்த மாதிரி பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இந்த தாயத்து கட்டினா உண்டாகுது. அதுக்கு தான் சக்தி இல்லை. அந்த காலத்தில் இந்த ஆண்டவனும் மனுஷனும் கல்லங்கோட இல்லாத அந்த காலத்தில் உண்மையாக வாழ்ந்தவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. கண்டுபிடிச்சி இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் இதை செய்யுங்க அப்படிங்கிறத நம்மளை போல உள்ளவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம நல்லோட வாழ்கிறோம். அந்த வாழ்க்கைக்கு இவங்க குறுக்க நடக்கிறாங்க காரியம், இந்த நம்மளை வாழ விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு தாயத்தை வாங்கி போட்டுக்கோங்க. அடுத்தவனால் நீங்கள் கிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழணும், நல்லா இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் மாத்திரம்தான் நான் செய்வேன். என்கிட்ட வர்றவங்க இந்த தாயத்து வேணும்னா, அதாவது இது என்னத்தை கேட்கலாம் நல்லதுங்கிற சொல்கிறேன் கேட்டுக்குங்க. இந்த ஏவல் சொல்லி பிரச்சனை ஆரங்களையும் செஞ்சான்னா அது ஏற்காது. நம்ம கிட்டத்திலே வருவது அண்டாது. 2வது இந்த பேய் விசாசி அந்த சொல்லி அதுக்கு வேண்டி அந்ததும் நம்மள்கிட்ட கிட்டத்தில் அண்டாது. இந்த தாயத்து போட்டாச்சுன்னா கிட்டத்தில் வராது. நமக்கு நம்ம வாழ்க்கை வாழ முடியும். அந்த மாதிரி அடுத்தவங்க இந்த 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 இது 3வது காரியம்னா இந்த என்னது இந்த பிலி தோஷம், அதாவது இவங்க அந்த கருணாக்கு சொல்கிறது, இந்த 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 ஏங்கிறது, ஏக்கம், அந்த இது இந்த மாதிரி இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு என்னமோ சொல்லுவாங்கள்ல, திஷ்டி தோஷம். இந்த மாதிரி தோஷங்களெல்லாம் நம்மளை பாதிக்காது. இந்த தாயத்து கட்டினா இவ்வளவு நன்மை மாத்திரம், இந்த நன்மைக்கு மாத்திரம் இந்த தாயத்து. அல்லாத நீங்கள் கேட்குற மாதிரி அது நடக்கணும், எனக்கு வியாபாரம் கொட்டணும், மல்லைன்னு அவன் அப்படி போகணும் இப்படி, அதெல்லாம் நீங்கள் இதை தாயத்து கட்டும் பொழுதுக்கு நான் சொல்கிறேன்ல, நான் இதை நீங்கள் அடுத்தவனால் அடுத்தவன் கெடுத்ததுனால நீங்கள் வியாபாரத்தில் என்ன டல்லானீங்கன்னா கண்டிப்பாக அந்த தாயத்து கட்டமாக நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. ஏன்னா அந்த கெடுதலை நம்மளை பாதிக்காது. கெடுக்கிறவன் அவனுக்கே திரும்பி போயிடும். அவன் இந்த காட்டில் அவங்க ஏற்ற போட்டுக்கிறேன், அவன் போட்டுப்பேன், நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா செய்கிறவன் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு நான் நியாயம் சொல்லுவேன். ஏன் நியாயத்தில் அடுத்தவனால் நீங்கள் கிடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் அந்த தாயத்து கொடுக்குறேன். இந்த தாயத்து உங்களுக்கு வேணும்னா
எல்லாருக்கும் நீங்கள் இந்த தாயத்து உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதில் அதாவது இந்த நான் நம்பர் தர்றதில் தயவு செய்து நீங்கள் ஒரு 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 விஷயம் நான் இந்த இதில் எல்லாம் இந்த வீடியோ நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபோனே பண்ணணும். ஃபோன் பண்ணாதீங்க ஒரு காரணவசாலும். ஃபோன் பண்ணால் நான் எடுக்க முடியாது. நான் வந்து கொஞ்சம் பிஸியான ஆள் இல்லை. அங்கிட்டு இங்கிட்டு போக வேண்டியிருக்கும். நாங்கள் ஒரு ரொம்ப வேலையில் பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த வேலை பார்க்குற நேரத்தில் ஃபோன் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் தந்துடுவேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் மெசேஜோ ஒரு ஹாய் போட்டால் போதும். நீங்கள் வேறு ஒன்றும் போனோன்னா இந்த வாய்ஸ் இது அதாவது உங்கள் இதில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மாத்திரம் போட்டுருங்க. டீட்டெயில்ஸ் நான் அனுப்பி வச்சுறேன். அட்ரஸ் எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் பூரா நான் அனுப்பி வச்சுறேன். அப்புறம் உங்களுக்கு எங்கே வேணாலும் வரலாம் போகலாம். அது உங்களுக்கு வேணும்னா வந்து செய்யலாம். இதில் இது தரிச்சா என்னென்ன குணங்கிறத போகிற நான் சொல்லிடுவேன் உங்கள்கிட்ட. இந்த இது போட்டால் நம்மளோட உடம்பில் இந்த தாயத்து இருக்கிறது வரை நமக்கு உண்டாகின குணங்கள், அதாவது அடுத்தவனால் நம்ம கெட முடியாது. நமக்கு நன்மை நம்ம வாழ்க்கலாம். ஆனால் அடுத்தவன் என்னமாவது நம்ம இப்போ வியாபாரத்திலே இந்த மாதிரி இந்த அடுத்தவனால் செய்வனையால் உங்கள் வியாபாரம் பாதிச்சுட்டு இருந்துச்சுன்னா இந்த தாயத்து போட்டால் கண்டிப்பாக அந்த செய்வனையெல்லாம் மாறி கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா? சிலர் இந்த கம்பேர தோஷம்னால சிலப்போ குடும்பம் வர தொலையும், செய்வனையால் குடும்பம் தொலையும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த தாயத்து போட்டால் சிலப்போ அந்த 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 மாதிரி நம்ம பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். பிரச்சனையால் இந்த வேறு அடுத்தவன் செய்கிற இதால் அந்த குடும்பத்தை தொலையக்கூடாது இல்லையா? அதனால் அவங்கெல்லாம் இந்த தாயத்து போடலாம். பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த தாயத்து போட்டால் ஒரு குணம் உங்களுக்குன்னா அடுத்தவன் என்ன செஞ்சாலும் உங்களை ஏற்காது. പക്ഷേ நீங்கள் யாருக்கும் செய்யாது இருந்தால் போதும். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருந்தால் போதும். அடுத்தவன் செய்கிற கெடுதல் உங்களை பிடிக்காது. புரியுமா? அதுக்குத்தான் இந்த தாயத்து. அல்ல என்ன மாதிரி நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு, அதாவது அடுத்தவன் எனக்கு வாடணும் அது செய்யணும் இது அந்த மாதிரியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் இந்த மாதிரி இந்த மைய ஓட்டம் கிய்யி ஓட்டம் அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம செய்ய மாதிரி அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உண்மையாக வாழ்கிறேன். இன்றைக்கி நான் உண்மையாக வாழ்கிறேன். என்னை போல் உள்ளவங்கெல்லாம் என்ன பயங்கரப்பட்ட காரெலாம் ஓடுறாங்க. என்னால் முடியும். எனக்கு ஒன்றும் ஒரு காரு வாங்கி வச்சு இப்போ நான் பகுமானமாக தெரிகிறதுக்கு என்னால் முடியாததுனால என்ன இல்லை. உங்களுக்கு புரியுமா? நான் வேணா எத்தனை காரில் வேணாலும் சொகுசாக போகலாம். நான் செய்ய மாட்டேனே. என் வாழ்க்கை நான் சொந்தமாகிட்டு கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சாதா ஸ்கூட்டரில் தான் நான் போகிறேன். புரியுமா? ஏன்? நமக்கு அது போதும். உங்களுக்கு புரியுமா? நமக்கு இப்போ ஸ்கூட்டரில் போன வேலைக்கு நம்ம ஸ்கூட்டரில் போனால் போதும். நமக்கு காரு வேண்டாம். அப்போ நமக்கு என்ன நமக்கு எது வேணுமோ அதைத்தான் நம்மளுக்கு சூழ்ச்சி பண்ணணும். அதுக்காக நம்ம யாரையாவது ஏமாற்றி நம்மளை சொகிச்சு வாழ்ந்துட்டு எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அடுத்தவனை ஏமாற்றி நம்ம சுகிச்சு வாழணும்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையே இல்லாமல் போயிடும். நம்ம ரொம்ப தியானம் செய்யணும். நம்ம என்னத்துக்கு நம்ம அந்த பூமியில் வாழ்ந்து வந்திருக்கோம்? மற்ற உள்ளவருக்கு நம்மளை கொண்டு உதவி செய்கிறதுக்கு தான் நம்ம வாழணும் ஒழிஞ்சு ஒரு காரண விஷயம் நம்மளை கொண்டு மற்றவர்களுக்கு கெட்டு போகக்கூடாது. அதுக்காக நம்ம ஒரு யாருக்குமே துரோகம் செய்யக்கூடாது. துரோகம் செய்யாமல் நீங்கள் வாழணும். நான் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன். அப்படி துரோகம் செய்யாத வாழணும். நீங்கள் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. உங்களுக்கு அடுத்தவனால் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. உங்கள் வாழ்க்கை வாழணும். அப்புறம் நேரம் சரியில்லைனாலும் போலும் கண்ணில் வரான்றது புரியத்தில் மாறும். இந்த தாயத்து கட்டினாக்க உங்களுக்கு அதாவது நேரம் சரியில்லாமல் கஷ்டப்படுறீங்கனாலும் உங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதை கொஞ்சம் கஷ்டமாயிட்டு மாற்றும். அது கண்ணில் வர்றது புரியத்தில் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் இந்த தாயத்து கட்டிக்கலாம். அந்த டைம் சரியில்லாமல் இருக்கவங்க அவங்கெல்லாம் இந்த தாயத்து கட்டிக்கலாம். நான் இங்கே இந்த தாயத்தை பற்றி சொல்லிட்டுருவோம். நான் இங்கே உடனே இந்த தாயத்து இப்போ நீங்கள் அனுப்பி வைக்க சொன்னால் அனுப்பி வைக்க மாட்டோம். ஏன்னா இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் இந்த தாயத்துங்கிறது. புரியுதா? இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லாம் வரணும்னு சொன்னால் எல்லாம் வராது. புரியுதா? இப்போ நான் இந்த தாயத்து கொடுக்குறேன்னா நான் என் பரதேவதை கோயிலில் வச்சு மடத்தில் வச்சு மடம் அது கோயிலாகிட்டு கணக்காக்க முடியாத ஒரு மடம் தான். சரிக்கும் ஒரு வீட்டில் நாங்கள் பூசை அருவம் பாக்கி வச்சுருக்கோம். அது மடம்னு தான் சொல்ல முடியும். நாங்கள் எங்கள் மடத்தில் வச்சு நான் பூஜைவெல்லாம் பண்ணி அந்த இதை கொடுக்கும்போது அந்த இடத்துல வச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரயோஜனம் கிடைக்கும்.
இது எனக்கு வேண்டி இல்லை. எனக்கு இப்போ பிஸ்னஸான நான் செய்கிறேன்னா, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் பண்ணுறாங்க ஃபோனு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாத்தையும் அடித்து ஏற்றி விட்டா போகிறேன். இந்தா நீ இதை வச்சுக்க அப்படின்னு. அது பிஸ்னஸ் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு நான் எங்கே கொண்டு போகிறேன்? அந்த மாதிரி ஏமாற்றி வாழக்கூடாது ஒருத்தனை. இது வந்து நம்பிக்கை சம்மந்தமாய் உள்ளது. இந்த நம்பிக்கை சம்மந்தமாயிட்டு உள்ளது நம்ம வந்து அதை பார்த்து நமக்கு வேணும்னா மாத்திரமே செலக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன இந்த நம்ம இங்கே வந்து அந்த மடத்தில் வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு தரும்போ அந்த அனுக்கிரகம் உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஒரு தாயத்து வாங்கினா அந்த தாயத்துக்கு அந்த பவர் நேரிட்டு வாங்கினா தான் அது கிடைக்கும். அதாவது 16 கை மாதிரி அந்த தாயத்து வந்துச்சுன்னா கிடைக்காது, உங்களுக்கு அந்த பவர் கிடைக்காது. அந்த பவர் அதோட போயிடும். புரியுதா? அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேரிட்டு தானே வந்து வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு. அது நான் இப்போ வந்து ஆள் கொஞ்சம் தான் வர்றாங்க. அதனால் நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, நான் வந்து இது எனக்கு தொழில் இல்லை. இந்த தாயத்து கொடுக்குறதெல்லாம் ஒரு தொழிலே இல்லை. அது நம்ம அம்மாவோட சக்தினால நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது இங்கே உள்ளவங்க அந்த ரொம்ப காலத்துக்கு முன்னுக்கே இந்த தாயத்தை செய்விக்கிறதுக்கு இங்கே உள்ளவங்களெல்லாம் என்கிட்ட தான் வருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கிட்டு தாயத்து வாங்குறதுக்காக என்கிட்ட தான் வருவாங்க. அவங்க வந்து அது வாங்கிட்டு போவாங்க. அது நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதை என்ன செய்வேன்னா, வாரத்தில் ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி முதல் 9 மணிக்குள்ள கொடுத்து தீர்த்துட்டு நான் என் வேலைக்கு வந்துடுவேன். நான் வேலை பார்த்துட்டேன் சாப்பிட்றேன். இப்போ நான் வைத்தியர். நான் நல்ல கஷ்டப்பட்டு ஒரு ஆளை மசாஜ் என்ன தடவுனாத்தேன் மசாஜ் பண்ணாத்தேன் அவங்க காசு தருவாங்க. அதாவது நான் வந்துட்டு அப்படி நான் எழுதியெல்லாம் சம்பாதிக்க முடியாது, சம்பாதிக்க மாட்டேன். நானும் ஒரு ரோகியை எந்திரிக்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் சாப்பிட்டுருக்கேன். அப்போ இதுதான் எனக்கு உடம்புல ஒட்டும். புரியுதா? அப்போ அதனால் நான் என்ன செய்கிறது, இந்த தாயத்தை அடைச்சி தர்றதுன்னா அது நாங்கள் பூஜை பண்ணி வச்சுருப்போம். முதல்ல நம்ம தெரியும் ஓமம்லாம் வளர்த்தணும். கொஞ்சம் செலவு இருக்குது, ரொம்ப செலவான கேஸு. இந்த தாயத்தை செய்யும்போது நம்ம வந்து ரொம்ப செலவு செய்யணும். கணபதி ஹோமம் நடத்தணும், பின்ன மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்தணும், அது கழிஞ்சு பின்ன சகசராதி ஹோமம் நடத்தணும். அது கழிஞ்சு இன்னொரு ஓமம் இருக்குது. அந்த ஓமத்தை நான் இதில் சொல்ல முடியாது, டிவியில் சொல்ல முடியாது. அங்கே 5 ஓமம் நடத்தியாத்தான் இந்த தாயத்தை எடுக்கலாம். அவ்வளவு வேலை இருக்குது, அதில் அவ்வளவு செலவு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஓமம் நடத்துனதுக்கே செலவு லட்சக்கணக்கில் பணம் வாங்குவேன். புரியுதா? நம்ம இத்தனை ஓமம் நடத்தி அதை செய்கிறோம். இது என்னத்துக்காக இது செய்கிறோம்னா, இப்போ நமக்கு இது செய்யும்போது மറ്റുள்ளவருக்கு நன்மை உண்டாகும். அப்போ உங்களால் இது செய்ய முடியாதுல்ல, ஒரு ஆளுக்கு வேண்டி இத்தனை ஓமம் செய்ய முடியாதுல்ல. உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்கள் என்ன, இது வந்து நான் இந்த அடைச்சி கொடுக்குற கூலியே வாங்குவேன். வெறும் 2500 இந்த தாயத்தை அடைச்சி கொடுக்குற கூலி. இந்த ஓமம் வளர்த்துறதும் இந்த பூஜை காசு மாத்திரம்தான் நான் வாங்குகிறேன். அதிலிருந்து சம்பாத்தியத்துக்கெல்லாம் நான் இது வாங்குறதில்ல. அதனால் இந்த 2500 நான் இந்த தாயத்தை அடைச்சி கொடுப்பேன் எல்லாருக்கும். அந்த ஒரு காசு தான் எல்லாருக்கும். அது தங்கத்தில் அடைச்சாலும் சரி, வெள்ளியில் அடைச்சாலும் சரி, பின்ன பஞ்சலோகத்தில் அடைச்சாலும் சரி, அது அவங்க இஷ்டம். நீங்கள் வந்து தாயத்து வாங்கிட்டு வரணும். ஒன்றும் தங்கமாக இருக்கணும், இல்லைன்னா வெள்ளியாக இருக்கணும், இல்லைன்னா இது என்னது பஞ்சலோக தாயத்தாக இருக்குது. பஞ்சலோக தாயத்து சாதாரணக்காரர் போய் வாங்கிறாதீங்க. ஏன்னா ஏமாற்றி விடுவாங்க. இந்த வேலைக்காரங்க ரொம்ப ஏமாற்றிடுவாங்க. இன்றைக்கி பூரா ஏமாற்றி தான் அடுத்தவனை ஏமாற்றி வாழ்ந்து எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தனை நல்ல சத்தியசந்தமாக இல்லை பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் போய் நான் இப்போ சாதாரண இந்த தாயத்து சொன்னல, ஒரு நேற்று 3 கிராம் தாயத்துன்னு சொல்லிவிட்டு 2.5 கிராம் தான் இருக்குது. 1200 வாங்குறேன். 3 கிராம் சொல்லி வாங்குறேன். அதை வந்து நம்ம தூக்கி பார்த்தோம், அதை அளந்து பார்த்தோம்னா வெறும் 2.5 கிராம் தான் இருக்குது. அது ஒரு ஏமாத்து. எவனை பார்த்தாலும் நான் உண்மை இல்லை. அது பேச்சு பேசியே மயக்கிறாங்க ஆளுல. நம்மளை போல பேசுகிற இஷ்டம் இல்லை எனக்கு. என்னத்துக்கு பேசணும்? நம்ம பிரவர்த்தியில் தான் நல்லவனா இல்லையான்னு காட்டி கொடுக்க வேண்டியது. நம்ம நல்லவன்னு சொல்லினா போதுமா? அடுத்த அவனுக்கு என்ன மாதிரி நம்மளை கொண்டு நன்மை உண்டாயத்தை மாத்திரம் தானே அவங்க நல்லவன் அவங்க சொல்லணும். நல்லவன் நம்மளை கொண்டு நன்மை உண்டாயவங்க சொல்லணும். அவன் நல்ல ஆள், பரவாயில்ல, நல்லது தான் செய்கிறாரு அப்படின்னு அவங்க தான் சொல்லணும் நம்மளை நல்லவன்னு. அல்ல நம்ம நல்லவன் யாருக்கிட்டையும் போத்தி நான் பெரிய மற்ற பெருசானு அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. அது ஒரு மனுஷனே இல்லை. புரியா? அந்த மாதிரி இருக்கணும். அதுக்குத்தான் நான்
இது வந்து இந்த 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 செலவு மாத்திரம் தான். செலவு வருது. அதனால நான் இப்போ நான் தாயத்து கொடுக்குற டயத்தை சொல்லிடுறேன் நான். கரெக்டாக நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை 8 மணி முதல் 9 மணி வரை தான் நான் அந்த தாயத்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அது கழிஞ்சா நான் கொடுக்க மாட்டேன். நான் இங்கே நான் இருக்கிற மடம் கொஞ்சம் மேலே, வைத்தியசாலை கீழே இருக்குது. இந்த வைத்தியசாலைக்கு நான் வைத்தியசாலை அட்ரஸ் தான் கொடுக்குறேன் எல்லாருக்குமே. ஆனால் வைத்தியசாலையில் வந்துட்டு நீங்கள் வைத்தியர் வீடு எங்கேன்னு கேட்டுட்டு வரணும். புரியுதா? வைத்தியரை வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக நான் 8 மணிக்கு அங்கே இருப்பேன், மடத்தில் இருப்பேன். வைத்தியரை வீடுன்னு சொல்லி கேட்டுங்க, எல்லோரும் காட்டி தந்துடுவாங்க. நான் மடத்தில் இருப்பேன். மடத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கே வந்து அடைச்சிட்டு வந்துடுங்க, அடைச்சிக்கிட்டு போகலாம். தாயத்து நீங்கள் வாங்கிட்டு வரலாம். தாயத்து எப்படி தாயத்து வாங்கணும்? அதாவது தாயத்து பொத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தாயத்துக்கு அது நான் ஒரு அந்த மாடலு தாயத்து மாடலு வீடியோ இது ஃபோட்டோ போட்டு விட்டுறேன் உங்களுக்கு. அந்த 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 மாதிரி தாயத்தை பார்த்து வாங்க. இப்போ வெள்ளியாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் 2 ஒன்றுக்குள்ளே ஒன்று ஏறணும். அது நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தாழ்பிரியம் உள்ளவர் உங்களுக்கு வேணும்னு தோணியா நீங்கள் இந்த இதில் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் போடுங்க. ஹாய் போட்டுட்டிங்கன்னா நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மாத்திரம் சொன்னால் நீங்கள் போட்டால் போதும், வேறு ஒன்றும் போடண்டா. பாக்கி உள்ளதை நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். நான் எங்கே உள்ள டீட்டெயில்ஸ்லாம் அங்கே அனுப்பி வச்சுருவோம். அப்புறம் நீங்கள் வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் அது எப்படி நம்ம சொல்கிறதெல்லாம் கண்டுபிடிச்ச நம்ம கண்டிஷன் பாலிக்க வேண்டி இருக்கும். கொஞ்சம் கேஸுகள் அதெல்லாம் நீங்கள் செய்ய முடிஞ்சால் நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. புரியுமா? அப்போ நீங்கள் வந்து இது உங்களுக்கு வேணும்னு தாழ்ப்பி அனுப்பிச்சா இந்த மாதிரி தாயத்து வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய் போட்டால் மாத்திரம் போதும். அந்த டீட்டெயில்ஸை நாங்கள் சொல்லிடுவோம். அப்புறம் நீங்கள் வேணுமா வேண்டாமான்னு தீர்மானிச்சுட்டு வாங்கிக்கோங்க. நாங்கள் ஒருக்களுக்கு நாங்கள் இந்த 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 இது அனுப்பி வைக்க மாட்டேன். நான் அது ஒரு பிஸ்னஸாகவே நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு புரியுதா? யாராக இருந்தாலும் வந்து வாங்கிக்கோங்க. வேணும்னா வாங்குங்க, வேண்டாங்கன்னா போங்க. நீங்கள் அதை எங்கே வேலை இல்லை. அதாவது அவன் கஷ்டம் தீரணும்னா வந்து வாங்கிச்சா போய் நமக்கு என்ன, எனக்கு வேண்டி நம்ம இது செய்யலை. அதனால் உங்களுக்கு வேணுமா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. உங்கள் கஷ்டம் தீரணும்னு உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் வந்து வாங்குவீங்க. அது எனக்கு பிரச்சனையே இல்லை. வர்றீங்களா உங்களுக்கு செய்வேன், நல்லது செய்வேன். நல்லதே நான் செய்வேன், யாருக்கும் நான் தோசைப்படுத்த மாட்டேன். சந்தேகத்தோடு வரேன்டா. இது விசுவாசம் சம்மந்தമായ காரியங்கள், நம்ம நம்பிக்கை சம்மந்தമായ காரியங்கள். நல்ல நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் வந்து வாங்கிட்டு போங்க. அதை வச்சு உபயோகிங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்ம அற நம்பிக்கையோடு வாங்கக்கூடாது எந்த பொருளும். இந்த மாதிரி உள்ள சாதனங்கள் அற நம்பிக்கையிலையோ இது எந்த ஒரு இதுலையும் வாங்காதீங்க, பலிக்காது. உங்களுக்கு புரியுதா? நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் வாங்குங்க, அதை உங்களுக்கு பலிக்கும். அதை அனுசரித்து தான் உங்களுக்கு அந்த இது வரும். அது வேறு. இந்த மாதிரி நம்பிக்கையை வச்சு தான் ஒருபாடுக்கு ரொம்ப பேர் ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி எனக்கு ஏமாத்தான்டான். நம்ம உள்ளதை சொல்லிடுவோம், அவ்வளோதான். ஏன் தாயத்தில் வல்ல வசியமும் விஷயமும் மோகம் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் அது செய்யும் இது செய்யும் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லவும் மாட்டேன். நான் அந்த மாதிரி வேலை செய்யவும் மாட்டேன். ஐயா, அடுத்தவனால் உனக்கு ஆபத்து இருந்தால் அந்த ஆபத்து விளையிடும். நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அடுத்தவன் செஞ்ச செய்வனையால் கஷ்டப்படுறீங்கன்னா அந்த செய்வனை விலகு இந்த தாயத்து போட்ட உடனே அந்த செய்வனை தெரிச்சு போயிடும். நீங்கள் அதில் ரஷப்பட்டு வரலாம், நல்லா இதாக வந்துடலாம். அதுக்குத்தான் உங்களுக்கு தாயத்து. ஓகே, சரி. எல்லோரும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ இவ்வளவு பெரிய வீடியோ எல்லோரும் இருந்து கேட்டிங்கன்னா ரொம்ப நன்றி. வணக்கம். எல்லோரும் இப்போ இந்த கட்டியை பண்ணி போனீங்கன்னா சரிக்கும் இது உங்களுக்கு தெரியாது. சரி, நன்றி, வணக்கம்.